ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் ஹாப்பியாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகருக்கே ரொம்ப உகந்த நாளான இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தில் முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீப வழிபாடு 7வது வாரமாக நான் ஏற்றியிருந்தேன். ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. பல தடைகளையும் கடந்து வெற்றிலை தீப வழிபாடு எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறதையும், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர இந்த வழிபாடை வீட்டில் செய்கிறதன் மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், வீட்டில் வேல் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு முறைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதோடு சேர்ந்து என்னோட டெய்லி ரொட்டீனையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலையிலேயே டே சூப்பராக பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மங்களகரமாக வாசலில் நட்சத்திரம் போட்ட கோலம் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். நம்ம வீட்டில் நேர்மறை சக்திகளை கொடுக்கக்கூடிய உருளி எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெற்றிலையை அதோடைய காம்பு பகுதியை நீக்க ஆரம்பிச்சிட்டேன். சேதாரமே இல்லாத புத்தம் புது வெற்றிலையான 6 எண்ணிக்கையில் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதோட காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டேன். நுனி பகுதி இல்லாத வெற்றிலையை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தவே கூடாது. வெற்றிலையில் இருக்க காம்பு பார்த்திங்கன்னா, கிள்ளி எடுத்ததுக்கப்புறம் காம்பிலுடைய 6 வெற்றிலைகளையும் ஒரு பலகையில் வச்சு அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அதன் மேலே மஞ்சள் குங்குமம் இடுறது ரொம்ப முக்கியம். மஞ்சள் குங்குமம்ங்கிறதே மகாலட்சுமிக்கு உகந்த மங்களகரமான பொருள். அதனால் நம்ம வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக பயன்படுத்தணும். நம்ம அகல் விளக்கு வைக்கும்போது அகல் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதற்கப்புறம் தான் திரி போட்டு தீபம் ஏற்றணும். 9 வாரங்கள் தொடர்ந்து நம்ம இந்த வேண்டுதலை நம்ம மேற்கொள்வதன் மூலமாக சொந்த வீடு கனவு நிறைவேறும். அதோட நில பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் நீங்கும். நம்ம நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முருகப்பெருமானுக்கே உரிய 3 விசேஷமான தினங்கள் இருக்குது. அந்த தினங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வார வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுற வாரந்தோறும் வர்ற செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுறது. செவ்வாய்க்கிழமைகளை எப்போவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறது நம்மளுக்கு எப்போவுமே சகல சௌபாக்கியத்தை கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேறதை நம்மளுடைய கண் கூடவே நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நட்சத்திர வழிபாடு அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் அன்று நம்ம வழிபடுறது தான் நட்சத்திர வழிபாடு. மாதத்தில் வர்ற கார்த்திகை அந்த நாட்களில் நம்ம வழிபடுறது நட்சத்திர வழிபாடு. இந்த நாட்களில் முருகரை வழிபடுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திதி வழிபாடு. திதி வழிபாடு என்றால் என்னன்னா, சஷ்டி தினத்தில் நம்ம முருகப்பெருமான தொழுது நம்ம வழிபடும் அந்த நாள் தான் திதி வழிபாடு. இந்த 3 வழிபாடும் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபடுற வழிபாடும் சரி, நட்சத்திர நாளில் வழிபடுற வழிபாடும் சரி, திதி நாளில் வழிபடுற வழிபாடும் சரி, இந்த 3லும் வழிபடுற வழிபாடு நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வழிபாடு. இந்த 3 வழிபாடுகள்லையும் நம்ம இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்மளுக்கு அளப்பரிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். நினைத்த காரியம் கைகூடி நடக்கிறத நம்ம கண் கூடையே பார்க்க முடியும். என்னுடைய 9 வாரம் நான் வெற்றிலை தீப வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். இப்போ இது பார்த்திங்கன்னா என்னுடைய 7வது வார வெற்றிலை தீப வழிபாடு. நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பாயாசம், அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தான் வச்சு வழிபட போகிறேன். நான் பண்ணுற வழிபாடை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா, நானும் இந்த வழிபாடை செய்கிறேன், நானும் இந்த வாரத்துலேருந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வாழ்வில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடு. கண்டிப்பாக இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம், விக்கிரகம், வேல் இது மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் வழிபடலாம். வாசனை மிகுந்த செவ்வரளி பூக்களால் நம்ம மாலையிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். இதில் எந்த ஒரு பொருள் வச்சுருந்தா கூட, முருகர் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் நீங்கள் வச்சுருந்தா கூட அந்த பொருளை நீங்கள் வச்சு வழிபடலாம். இந்த வெற்றிலை தீப வழிபாடை 9 வாரங்கள் தொடர்ந்து நம்ம செய்துட்டு வந்தோம்னா நம்ம நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. பூஜை அறையில் சர்க்கோண கோலமும் போட ஆரம்பித்தாச்சு. பூஜை அறையில் சர்க்கோணம் கோலம் போட்டு அதன் மேலே வெற்றிலை தீபம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் வேல் இது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா சர்க்கோணத்திற்கும் நடுவில் பார்த்திங்கன்னா வேல் வச்சு நம்ம சுற்றி வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபடலாம். வேல் வச்சுருக்கவங்க வேல்மாறல் மகாமந்திரத்தை படிச்சுக்கிட்டு இந்த டைம் பாராயணம் பண்ணுறதன் மூலமாக நினைத்த காரியம் அதிவேகமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முருகருடைய படம் தான் இருக்குது. வேல் கண்டிப்பாக வாங்குகிற மாதிரியே ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அதற்கான நேரம் காலம் வரும் பொழுது கண்டிப்பாக வாங்குவேன். அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் வேல் வழிபாடு பண்ணுறதை பற்றியும் என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லணும். வேல் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
முருகப்பெருமானுடைய அருளை மிக வேகமாக நம்ம பெறுறதுக்கு கண்டிப்பாக சக்தி வாய்ந்த மந்திரமான வேல் மாறல் மந்திரத்தை சொல்லி நம்ம வேல் வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்ம நினைத்த காரியம் அதிவேகமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வேல்மாறல் பதிகத்தை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது பாராயணம் செய்கிறது ரொம்ப அவசியம். கைமேல் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். வேல்மாறல் பார்த்திங்கன்னா வள்ளிமலை சச்சிதானந்தா சுவாமிகள் இயற்றப்பட்ட இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலமாக சொல்லி வந்தோம்னா, அதாவது 48 நாட்கள் நம்ம வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரனால மன பயம் நீங்கும், மன நிம்மதி அடையும், மன மகிழ்ச்சி அடையும், எதிரிகளோட தொல்லையெல்லாம் நீங்கும். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பல மடங்கு அதிகமான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இதை முறையாக சொல்லி வரவங்களுக்கு பல பயன்கள் கிடைக்கும். வேல்மாறல் பற்றின தனியாக ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு வரியை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேல்மாறலில் பல அற்புதமான வரிகள் இருக்குது. நிறைய அர்த்தங்களோடு கூடிய வழிகாட்டுதல் கூடிய அதிக பலன்கள் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குது. கண்டிப்பாக வேல்மாறல் வாங்கி படியுங்க. வீட்டில் வேல் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வேல்மாறல் பதிகம் வாங்கி வச்சுட்டு அதில் இருக்க மந்திரங்களை உச்சரிச்சுட்டே நீங்கள் 48 மண்டலம் படிச்சுட்டே நீங்கள் பூஜை செய்கிறப்ப கண்டிப்பாக பலன் நிறையவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ பூஜைக்கு தேவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நெய்வேத்தியத்துக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் போட்டிருக்க சர்க்கோண கோலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சிட்ருக்கேன். நெய்வேத்தியமாக வைக்கிற வெற்றிலை பாக்கில் பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்க வெற்றிலையில் காம்பு பகுதி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியமாவது வைக்கிறது அவசியம். நம்ம வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இல்லை ஏதாவது பால் சம்மந்தப்பட்ட நெய்வேத்தியம் வைக்கலாம். நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைக்கலாம். நம்மளால் வைக்க முடியலனா கூட ஒரு சிறு கல்கண்டு கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். நெய்வேத்தியம் வைக்காத பூஜை பார்த்திங்கன்னா முழுமை பெறாது. இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதுனால வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் அப்படிங்கிறது தான் பெரிய நம்பிக்கை. பல தடைகளையும் கடந்து வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு. இப்போ தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு பூஜையை சிறப்பாக முடிக்கலாம். சிறப்பாக பூஜையெல்லாம் நிறைவு பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. டெய்லி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வாரம் நம்ம அந்த வெற்றிலை தீப பூஜையெல்லாம் பண்ணுறதை குழந்தைங்கள்லாம் விரும்பி பார்க்குறாங்களா, அவங்களுக்கே அது ரொம்ப பழக்கமாகிடுச்சு. நான் பண்ணுறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்பே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பூஜை செய்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு பூஜையில் கலந்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறீங்க இல்லை தீப தூப ஆராதனை காட்டிங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைங்களை அவங்களும் சேர்ந்து அதை செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள இந்த மாதிரி பூஜை விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் ரொம்ப பண்புகள் அதிகமாக வரும். நார்மலாகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகளில் நம்ம சாம்பார் தான் வைப்போம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். முள்ளங்கி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன்.
கடாயில் ஆயிலெலாம் ஊற்றாமல் முள்ளங்கி நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப அதில் இருக்க காட்டம்லாம் வந்து குறையும். அதாவது அதில் இருக்க அந்த காரத்தன்மை வந்து குறையும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த முள்ளங்கியை பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான சாம்பார் தூள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி சாம்பார் கூட்டி வச்சிடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ நான் அதை டீட்டெயில்டாக சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கூட்டு, அதுக்கப்புறம் காய்கறிகள் பொரியல் இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் பண்ணுவேன். மித்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு இந்த மாதிரி பொரியல் ஒன்று மட்டும் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பார்த்திங்கன்னா ஒரு 2 இது மாதிரி செய்வேன். சாம்பார் இப்போ எல்லாத்தையும் வந்து கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரை வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விடுவேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பாரும் ரெடி ஆயிரும். காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் 2ம் சேர்ந்து ஒரு கூட்டு வந்து ரெடி பண்ணேன். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொத்தவரங்காய் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பூ தூவி நான் வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டேன். ஃபைனலாக செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், முள்ளங்கி சாம்பார், காய்கறிகள் கூட்டு, அதுக்கப்புறம் அப்பளம் இது மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து லன்ச் வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து லஞ்சுக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டேன். கூட அதோடு சேர்த்து ரசம் தயிரும் ரெடி பண்ணிட்டேன். வெயில் காலம் வந்ததுலேருந்து எல்லா நாளுமே வந்து கண்டிப்பாக தயிர் இருக்கிற மாதிரி வச்சுருவேன். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மோர் கலக்கி குடிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போக மாட்டோம்னா வீட்லேயே இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய உடம்பை வந்து சில் பண்ணுறதுக்காக மோர் வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை கோல்ட் ஆயிரும் அப்படின்னா கம்பல்சரி வந்து வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸாவது எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் நம்மளுடைய பார்க்கிங் ஏரியாஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாக்கிங் போங்க. அப்போ தான் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்மளால் கவனிச்சிக்க முடியும். ஸோ நம்ம பி பாசிட்டிவாக நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஃபைனலாக லஞ்சோடு சேர்த்து நம்ம நெய்வேத்தியமாக வச்ச பாயாசம் பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஹாப்பியாக வந்து இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தோசை, சட்னி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தேன். அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ ஜீவராசிகள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் நிறைய வந்து தண்ணிலாம் கொஞ்சம் கொடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல, பாவம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச மாதிரி ஏதாவது ஃபுட்டு கொடுங்க. நான் நெய்வேத்தியமாக வச்சுருந்த பனானாவையே பார்த்திங்கன்னா நான் எடுத்து கொடுத்துட்டேன். நம்ம என்ன மாதிரி நெய்வேத்தியம் பண்ணாலும் சரி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு கூட கொடுக்கலாம். இதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஃபைனலாக செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பூஜை வேலையோடு சேர்த்து லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சு. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, டேயை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்கள கேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தண்ணி நிறைய குடிங்க. இந்த நாள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும். செவ்வாய்க்கிழமையில் மங்களகரமாக என்னுடைய 7வது வாரமாக முருகருக்காக ஏற்றக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடை பார்த்துருப்பீங்க. அதோடு என்னோட டெய்லி ரொட்டீன் விலாகையும் பார்த்துருப்பீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம். Until then, bye from my sweet house woman vlog channel. Thanks for watching. நன்றி, வணக்கம்.